தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் 1 முதல் 4 வரை YMCA மைதானம், நந்தனம், சென்னை. அனைவரும் வருக. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சென்னை அண்ணா பல்கலையில் 2021 முதல் 2024 வரை துணைவேந்தராக இருந்தவர் வேல்ராஜ். அவரது 3 ஆண்டு பதவிக்காலம் முடிந்தாலும் ஓய்வு பெறும் வயது இல்லாததால் தொடர்ந்து பேராசிரியராக பணியாற்றி வந்தார். இன்று ஜூலை 31 பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் திடீரென சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். வேல்ராஜ் துணைவேந்தராக இருந்தபோது அண்ணா பல்கலையின் கீழ் செயல்படும் தனியார் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விவகாரத்தில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணையில் உள்ளது. இந்நிலையில் அண்ணா பல்கலை சிண்டிகேட் கூட்டத்தில் நிதி முறைகேடு புகாரின் அடிப்படையில் வேல்ராஜ் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. துணைவேந்தராவதற்கு முன் வேல்ராஜ் அண்ணா பல்கலையின் எரிசக்தி ஆய்வு நிறுவனத்தில் பணியாற்றினார். அப்போது நிதி முறைகேட்டில் ஈடுபட்டார் என்ற புகாரின் அடிப்படையிலேயே சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். பணி ஓய்வு நாளில் வேல்ராஜ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலை துணைவேந்தராக பதவி வகித்த கர்நாடகாவைச் சேர்ந்த சூரப்பாவின் பதவிக்காலம் 2021 முடிந்தது. அப்போது தமிழக பல்கலைக்கழகத்துக்கு தமிழர் ஒருவரே துணைவேந்தராக நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்பட்டது. அந்த சூழலில் அண்ணா பல்கலை துணைவேந்தர் பணிக்கு 160க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்தனர். அதில் அண்ணா பல்கலையின் இயக்குனர், துணை இயக்குனர், துறை தலைவர் என பல்வேறு பொறுப்புகள் வகித்த நாகர்கோவிலைச் சேர்ந்த வேல்ராஜ் தேர்வானார் என்பது குறிப்பிடத்தக்கது.